முடி உதிருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது முடியோட பிரச்சனையே இல்லை அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து முடியினுடைய வேர்க்காலில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முதல்ல ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்போ இலை உதிர்தல் போல உங்களுக்கு முடி உதிர்தல் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருந்தால் நமது உடல் எப்படி நம்மக்கிட்ட சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸே ஹேர் ஃபால் தான். ஏன்னா இந்த தலைமுடியை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணவே உங்களுடைய நெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெயில்லையும் ஈரப்பதம் இருக்கணுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ரத்தம் ஓடுற பிங்க் கலர் தெரியணும். ஓகேங்களா, அப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ரோஜா இதழ்கள் போல நம்மளுடைய நெயில் இருக்கணும், நீங்கள் நெயில் பாலிஷ் போடாமலே. ஆனால் அப்படி இல்லாமல் ட்ரை ஆகுது, அவ்வளோ வரி வரியாக வந்து அப்படியே லைன்ஸ் வந்திருக்கு, தடவி பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கணும். அப்படி வலுவலுன்னு இல்லாமல் வரி வரியாக ஆகுதா, உங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியாக சூடு ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் இந்த எண்ணெயை நான் சொல்கிற மாதிரி ஃபார்முலாவில் தயார் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு வாங்க. முடி உதிர்தல் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹெல்த் கவே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹேர் ஃபால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு எளிமையான தீர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு எண்ணெய் வீட்டில் நீங்களே தயார் செய்து இந்த எண்ணெயை பயன்படுத்திட்டு வந்தால் உங்களுக்கு ஒரே நாளில் அந்த முடி உதிர்தல் கட்டுப்படுவதை உங்களால் வந்து உணர முடியும். தினம்தோறும் பயன்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, முடி உதிர்தலிருந்து மீண்டு நாம் வெளிவர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வரிசையாக வாங்க பார்ப்போம். எப்போவுமே ஒரு நோய்க்கு மூல காரணம் என்ன அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூல காரணத்தை குணப்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரே நோக்கமாக இருக்கணுமே தவிர அந்த அறிகுறியை மட்டும் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம் இல்லைங்களா. அந்த வகையில் முடி உதிருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது முடியோட பிரச்சனையே இல்லை அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து முடியினுடைய வேர்க்காலில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முதல்ல ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்போ இலை உதிர்தல் போல உங்களுக்கு முடி உதிர்தல் நடக்க ஆரம்பிச்சிடும். இலை உதிர்தல் என்பது இலையோட காம்பில் ஈரப்பதம் இருக்கணும், அந்த கிளையில் ஈரப்பதம் இருக்கணும், அந்த தண்டில் ஈரப்பதம் இருக்கணும், அதனுடைய வேரில் ஈரப்பதம் இருக்கணும். அந்த மரம் முழுவதுமே வந்து ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே அந்த இலை உதிராது. அது மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே இந்த முடியினுடைய வேர்க்காலில் ஈரப்பதம் இருக்கணும்னா அதற்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் அவருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. யார் அவர் அப்படின்னம்னா அவர் தான் சிறுநீரகம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை முழுவதும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னா அவர் சிறுநீரகம். நம்ம 72% நமது உடல் நீரால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம், எண்டோகிரைன் சிஸ்டம், நிணநீர் மண்டலம், இப்படி வந்து நம்ம உடம்புக்குள்ளே நிறைய ஃப்ளூயிட் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறவரெல்லாம் நமக்கு வந்து சிறுநீரகம். அப்போ சிறுநீரகம் அதிகப்படியான சூடாச்சு அப்படின்னம்னா அவர்களுக்கு இந்த நீர்த்தன்மை குறைஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். நீர்த்தன்மை ஒருத்தருக்கு குறைஞ்சு போயிருக்குன்னா அவர்களுக்கு சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படிங்க முன்னாடியே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டா, நிச்சயமாக உங்களுடைய சிறுநீரகம் சூடாக இருந்தால் உங்களுடைய உடல் உங்கள்கிட்ட பேசும், சொல்லும், ஐயா சிறுநீரகம் பயங்கரமாக சூடாயிருச்சு, கூல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும். அது எப்படிங்க சொல்லும் அப்படின்னா அதான் உடலின் மொழி. அந்த உடலின் மொழி மூலமாக சொல்லும். நம்ம தான் அதை தவிர மற்ற எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறோமே. ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும், ஆனால் நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசுகிறத காது கொடுத்து கேட்க தெரியாது, அவ்வளோதான். அப்போ உடல் நம்மளிடம் பேசும். எப்படி பேசும்? இந்த சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருந்தால் நமது உடல் எப்படி நம்மக்கிட்ட சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸே ஹேர் ஃபால் தான். ஏன்னா இந்த தலைமுடியை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணவே அப்போ அங்கே பாருங்கள், அதனுடைய வேர்க்காலில் ஈரப்பதம் அங்கே குறைய ஆரம்பிச்சிடும், உடனே அங்கேருந்து விழுந்துடும். இப்போ இதில் வந்து புரோட்டீன் கம்மியாக இருக்குது, கரோட்டின் கம்மியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் ஃபஸ்ட்டு ஈரப்பதம் இல்லைன்னா, நிலத்தில் ஈரப்பதம் இல்லைன்னா அங்கே நெல்மணிகள் எப்படிங்க நிற்கும் அந்த வயலில், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உழுது அந்த தண்ணி விட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே அந்த மண்ணை பதப்படுத்தி ஈரப்பதமாக வச்சுருப்பாங்க. அடுத்து அதை வந்து திரும்ப நாற்றை நட்டு திரும்பவும் டெய்லி வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பாருங்களேன், நம்ம சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து நமக்கு அப்பா அம்மாவுங்க டெய்லி காலையில் நமக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க. ஆனால் இது நம்ம தலைமுறையோட போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய அடுத்த வாரிசுகள் வந்து பார்த்தோம்னா இப்போ எண்ணெய் தேய்ச்சாலே அவங்களுக்கு பெரிய அலர்ஜி ஆயிடுது. ஐயோ எண்ணெயே எனக்கு சேராதுங்க தலைக்கு அப்படின்னு. நம்ம ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸுக்கு, வேலைக்கு போகப்படும் பொழுது நான் எண்ணெய் தேய்ச்சிட்டு போனால்
முகத்துலலாம் எண்ணெய் வலியும்னு சொல்லிட்டு பிறந்ததுலேருந்தே இது வரைக்கும் நான் எண்ணெய் தேய்ச்சதே இல்லைன்னு சொல்லி பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையாக இந்த தலைமுறை வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நிலத்தில் ஈரப்பதம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? அப்புறம் அது மாதிரி நம்மளுடைய தலைமுடி காலில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம்ன்றது குறைவதற்கு அது ஒரு விஷயமா இருக்குது. தலையில் எண்ணெய் தேய்ச்சா உங்களுடைய சிறுநீரக சூடு குறையும் அப்படின்றத நம்ம முன்னாடிலாம் கூட கண்கூட உணர்ந்துருப்போம். நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக சூடு இருக்குங்க, உடம்பு பயங்கரமாக சுடுது, பயங்கரமாக சூடை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுடைய சிறுநீரே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மஞ்சள் கலரில் அப்படியே போகுது, அவ்வளவுக்கு எரிச்சலாக போகுது, ஹீட்டாக போகுது. நீங்கள் தலையில் எண்ணெய் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்கள். இல்லை, இது 20 நிமிஷம் வச்சுருக்கும் பொழுதே பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒரு யூரின் போகும் பாருங்கள், சூப்பராக கூலிங் ஆகி போகும், ஒயிட் கலரில் போகும். இப்போ பாருங்களேன், தலையில் எண்ணெய் தேய்ச்சா உங்களுடைய சிறுநீரில் மாற்றம் வருது. அதுவும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு நீங்கள் பாருங்கள், தலை முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி 20 நிமிஷம் ஊற வச்சு அப்போ குளிப்பீங்க இல்லையா, அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு பாருங்களேன், யூரின் போகிறத பாருங்களேன், பியூர் ஒயிட்டில் போகும், எல்லா நாட்களையும் விட அதிகமாக போகும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை சூட்டையும் சிறுநீர் மூலமாக வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை இந்த சிறுநீரகம் பண்ணும். அப்போ பாருங்கள், தலையில் எண்ணெய் தேய்ச்சா சிறுநீரகம் கூலிங் ஆகும் அப்படின்றதுக்கு டெய்லி வந்து அவங்க வந்து தலையில் எண்ணெய் தேய்க்க சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி உடல் முழுவதுமே எண்ணெய் தேய்ச்சாங்க. இன்றைக்கி அந்த பழக்கம் தலையில் எண்ணெய் தேய்க்கிறதே போச்சுங்கும் பொழுது உடல் முழுவதும் எங்கே தேய்க்கிறது, பழக்கம் போயிடுச்சு. அப்போ சிறுநீரகம் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக உங்களுடைய தலை முடி உதிர்தலை ஃபஸ்ட்டு கொடுக்கும். அப்போயே நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்டு சிறுநீரகம் அதிகமான சூடாயிருச்சு அப்படின்னு கூல் பண்ணுற வேலையை பார்க்கணும். இதற்கு அடுத்த சிம்டம்ஸாக உங்களுடைய நெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெயில்லையும் ஈரப்பதம் இருக்கணுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ரத்தம் ஓடுற பிங்க் கலர் தெரியணும், ஓகேங்களா. அப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ரோஜா இதழ்கள் போல் நம்மளுடைய நெயில் இருக்கணும், நீங்கள் நெயில் பாலிஷ் போடாமலே. ஆனால் அப்படி இல்லாமல் ட்ரை ஆகுது, அப்படி வரி வரியாக வந்து அப்படியே லைன்ஸ் வந்துருக்கு, தடவி பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கணும். அப்படி வலுவலுன்னு இல்லாமல் வரி வரியாக ஆகுதா, உங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியாக சூடு ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரொம்பவும் வரி வரியாக இருக்குது சார், நெயிலெலாம் உடையுது சார், பாருங்கள் உங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியான சூடாயிருச்சு அப்படின்ற அர்த்தம். உங்களுடைய நெயில் உடைந்தால் இப்படி உடலின் தூதுவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இப்படி ஒவ்வொருத்தருடைய தூதுவர்களும் வச்சுக்கிறாங்க. அவர்கள் மூலமாக நமக்கு சொல்ல வரும். கண்ணுக்கும் சிறுநீரகத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னா கண்ணும் சிறுநீரகத்தினுடைய தூதுவர் தான். அப்போ அவங்களுக்கு வந்து பாருங்கள், கண் எரிச்சல் வரும். அப்போ சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருந்தால் கண் எரிச்சல் வரும். நம்மளுடைய நவத்வாரங்கள்னு சொல்லுவோம்ல, நம்மளுடைய கண், மூக்கு, வாய், ஆனஸு, பிறப்பு உறுப்புகள், வெஜினா அண்ட் பீனிஸ், இந்த டோட்டலாக 9 ஹோல்ஸுமே ட்ரை ஆகும். கண் ட்ரை ஆகும், மூக்கு ட்ரை ஆகும், உதடு ட்ரை ஆகும், ஆனஸ் ட்ரை ஆகும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ளே அதிகப்படியான வெப்பம், நெருப்பு எரியுது, புகை இது வெளியில் வருது. அப்போ இந்த ட்ரைனஸ் அந்த 9 ஹோல் வழியாகவும் ட்ரைனஸ் அதிகமாக கொடுக்குதா, புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருக்குது, உங்கள் உடல் சூட்டை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, குளிர்ச்சி பண்ண முடியலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படியெல்லாம் பல அறிகுறிகள் கொடுக்கும், நாம் அதை விட்டுறோம். இப்போ இதை எப்படிங்க கூல் பண்ணலாம்? இதை கூல் பண்ணால் மட்டும்தான் சிறுநீரகம் சூப்பராக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அவர் கூல் ஆகிட்டாலே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முடி உதிர்தெல்லாம் கூட கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்மளுடைய முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடித்த ஒரு விஷயம் ஆயில் பாத். அது இன்றைய தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக அதை கை கழுவிட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் லைஃப் டைம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. தலைமுடின்ற பிரச்சனையே உங்களுக்கு வந்து வராது. தலைமுடி சூப்பராக கருகருன்னு நீளமாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம கழுத்துக்கு கீழே நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, கழுத்துக்கு மேலே தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிங்க. இது வந்து நம்ம சீயக்காய் அது மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஷாம்பு யூஸ் பண்ணுறத விட. ஏன்னா பாருங்கள், எப்போ வந்து இந்த ஹேர் ஃபால் ஷாம்பு, ஓகேனா முடி நல்லா சைனிங்காக இருக்கிறதுக்கு ஷாம்பு, நீளமாக வளர்கிறதுக்கு ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாரம்பரியத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த சீயக்காயிலிருந்து மாறி இந்த ஷாம்புகளுக்கு என்றைக்கு மாறணுமோ அப்போ தான் தலைமுடி உதிர்தல் அதிகமாயிருச்சு, முடியெல்லாம் நரைச்சி போயிடுச்சு, நீளமாக வளர்ந்த கூந்தல் எல்லாம் குட்டையான கூந்தல்களாக மாறிடுச்சு. அப்போ ஒரு இயற்கையான சில விஷயங்களுக்கு நம்ம மாறுவோம். அப்போ இயற்கையாக உள்ள சீயக்காயை வந்து நம்ம வந்து அந்த ஆயில் பாத் எடுத்த அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துங்க.
இந்த ஆயில் பாத்தை எடுக்கிறதுக்கும் கூட ஒரு வரைமுறை நாள்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய முன்னோர்கள். என்னென்னா, ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என இந்த நாட்களில் ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாளை கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. கடைபிடிப்போமே. நம்ம எவ்வளவோ பிஸியாக இருக்கலாம், வேலை பயங்கரமாக பிஸியாக இருக்கும், எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு கடைசியில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் நேரம் இல்லாமல் ஆயிரும். நேரம் இல்லைன்னு சொன்ன விஷயம் சரிங்களா. அதனால் ஆரோக்கியமே முதல்ல நமக்கு தேவை. அப்போ தான் நாம் படித்தது, நாம் சம்பாதிச்சது, நாம் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அப்போ ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நேரம் ஒதுக்குங்க. அப்போ ஆயில் பாத்துக்கே நேரம் இல்லைன்னு சொல்லாமல் பண்ண ஆரம்பிப்போம். இனிமேல் வாழ்நாள் முழுவதும் பண்ணுவோம். சிறுநீரகத்தை கூல் பண்ணுவோம். தலைமுடி உதிர்வதிலிருந்து நம்ம மீண்டு வரலாம். இருந்தாலும் ஒரு எண்ணெய் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, வீட்டில் இந்த எண்ணெயை நான் சொல்கிற மாதிரி ஃபார்முலாவில் தயார் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு வாங்க. முடி உதிர்தல் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 கிராம் கருஞ்சீரகம் எடுத்து போட்டு நல்லா அப்படியே சூடு பண்ணுங்க. எண்ணெய் நல்லா அப்படியே சூடாக வரட்டும். ரொம்பவும் அந்த கொதிக்கிற நிலைக்கு போகக்கூடாது. இந்த கருஞ்சீரகத்தோட எசன்ஸ் இறங்குற அளவுக்கு போனால் போதும். அப்போ நல்லா அப்படியே கொதிச்சு வர்ற சமயத்தில் கருஞ்சீரகத்தோட எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வரும். அந்த எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் நல்லா சூடுக்கப்புறம் அப்படியே இறக்கி வச்சு அந்த சூட்டை ஆற வைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கூலிங் ஆகும். கூலிங் ஆனதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சாறு எடுத்து ஒரு 2 ஸ்பூனு எடுத்து அதில் போட்டு அப்படியே கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. தினந்தோறும் காலையில் இதை தேய்ச்சிக்கிட்டே வாங்க. நம்மளுடைய கூந்தலுக்கு மற்றும் ஸ்கால்ஃபுக்கு, நம்முடைய தலைமுடி மற்றும் நம்மளுடைய ஸ்கால்ஃபுக்கும் தேய்ச்சிக்கிட்டே வாங்க. தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வாங்க. ஒரு 21 டேஸ்லேயே என்ன மாற்றம் ஆகுதுன்னு பாருங்களேன். வித்தின் 1 or 3 டேஸில் உங்களுக்கு கூந்தலிருந்து முடி உதிர்தல் தடுக்கப்படும். அதுக்கப்புறம் முடி க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்கும். முடி நல்ல நீளமாக வளர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இந்த எண்ணெயை பயன்படுத்துவோமே. ஏன்னா எதுக்கு 21 நாள் தான் அப்படின்னு, வாழ்நாள் முழுவதுமே கூட இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். இதனுடைய பலன்கள் நீங்கள் அனுபவித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு டிப்ஸு தான், பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தி உங்களுடைய கூந்தலை நல்ல நீளமாக நல்ல ஸ்ட்ராங்காக வளர்த்து அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.